அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, ஒரு முக்கியமான இந்த நேரத்திற்கு தகுந்தால் போல் உள்ள ஒரு விழிப்புணர்வு பதிவு. நீங்கள் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் குர்பானி கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள். பலிப்பிராணியை அறுப்பதற்கு இறைவனுக்காக வேண்டி அறுத்து பலியிட்டு அதை ஏழைகளுக்கும் உறவுகளுக்கும் கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள். அல்லது இன்றைக்கு அந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இன்றைக்கு அது மாடோ அல்லது ஆடோ எல்லாமே ஒரு விலை உயர்ந்த பொருளாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. ஒரு காலத்தில் குறைவாக விற்கப்பட்ட மாட்டு இறைச்சி எல்லாம் இன்றைக்கு 500ஐ தாண்டி விட்டக்கூடிய சூழலில் பார்க்கிறோம். அப்போது எல்லாமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெருமதியான ஒரு பொருளாக இருக்கின்ற காரணத்தினால தகுதியானவர்களுக்கு போய் சேருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நிறையா இடங்களில் மாஷா அல்லாஹ் நிறைய பங்கிட்டு அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் தகுதியானவர்களுக்கு போய் சேருகிறதா என்று பார்த்தால் இல்லை. ஏற்கனவே வீட்டில் அறுத்திருப்பாங்க, வசதியானவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு இவங்க கொடுக்கறது, இவங்க அவங்களுக்கு கொடுக்கறது, இப்படி பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இதெல்லாம் விட்டுட்டு நாம் ஒரு பட்டியல் எடுத்து யார் தேவையுள்ளவர்கள், நம் உறவுகளில் நட்புகளில் நம்மிடத்தில் வேலை செய்பவர்கள் அப்படின்னு ஒரு பதிவை எடுத்துட்டு அதை ஒரு டேட்டாவாக நாம் கலெக்ட் பண்ணி 10 பங்கோ நம்மால் முடிந்த பங்கோ போய் அவர்களிடத்தில் சேர்க்கும் பொழுது அது பயனுள்ளதாக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்காக இருந்தாலும் இந்த முயற்சியை அல்லாஹ் இரட்டிப்பான கூலியை தருவான். பல இடங்களில் குர்பானி இறைச்சி பலவர்கள் வாங்கி அதை விற்கிறார்கள் என்பதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த நன்மை அல்லாஹ் நாம் எந்த எண்ணத்தில் நாம் கொடுக்கிறோமோ அதை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வான்ல மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் சேர வேண்டியவர்களுக்கு சரியாக போய் சேர வேண்டும். தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.